வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எங்கே பார்த்தாலும் OnePlus பேண்டு இதை வந்து நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போதே இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இது உண்மையாகவே OnePlus பேண்டா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ரேண்டமாக ஒரு பேஜில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. 4500 OnePlus ஸ்டோர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹெட்லைன் தான். அந்த உள்ள பேராவை நீங்கள் வந்து நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அது தெரியும் என்ன விஷயம் அப்படின்ட்டு. பட் இதை வந்து அப்படியே இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்க மீம் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அதர் பேஜஸாக இருக்கட்டும், அப்படியே ஹெட்லைனை மட்டும் படிச்சுட்டு அப்படியே தூக்கி மீமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த ரூமர் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா OnePlus கிட்ட ஃபஸ்ட்டு 4500 ஸ்டோரே இந்தியாவில் வந்து கிடையாது. ரொம்ப கம்மியாக தான், ரொம்ப அதுவும் மெட்ரோ சிட்டிஸில் மட்டும்தான் அவங்களோட ஸ்டோர் 1-2 தான் வச்சிருக்காங்களே. அண்ட் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த 4500 ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறது அவங்க எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா ரீட்டைல் சோர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ரீட்டைல் சோர்ஸ்னால் இப்போ பூர்விகா, சென்னை மொபைல், சங்கீதா இந்த மாதிரி மொபைல்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து 4500 சொல்லியிருக்காங்க. பட் எப்படி அந்த ஃபேக்காக மாறுச்சு அப்படின்னா OnePlusோட அஃபீஷியல் யூனிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண போதாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் மட்டும் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், OnePlusோட அஃபீஷியல் ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா, OnePlus பிராண்ட் மட்டுமே அங்கே வந்து விற்பாங்க இல்லையா, அஃபீஷியலாக OnePlusே அந்த கடையை வந்து போட்டிருக்கிறது, அது வந்து எப்பவுமே க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. OnePlus இந்தியா விட்டு போகிற வரைக்கும் அந்த ஸ்டோர்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். அண்ட் மற்ற ரீட்டைல் ஸ்டோர்ஸில் விற்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பேன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேன்லாம் பண்ண கிடையாது. ஜஸ்ட் அந்த ஃபோனை வந்து நாங்கள் வந்து விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூர்விகா மொபைல்ஸோ சங்கீதா மொபைல்ஸோ யாருமே அஃபீஷியலாக சொல்ல. ஈவன் OnePlusே இதை பற்றி அஃபீஷியலாக சொல்ல. ஏன்னா அதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி OnePlus கிட்ட வந்து ஏதாவது அப்டேட் வரும், OnePlus ஏதாவது லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க இது சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினச்சேன். பட் அங்கேயும் வர கிடையாது. ஸோ இப்படி வர கிடையாது. ஏன்னா அவங்களாலே சொல்ல முடியாது இல்லையா, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறோம்னா அவங்களுக்கே ஒரு பிராண்ட் வேல்யூ வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கூட அவங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம், மேபி தான். பட் எங்கேயுமே அஃபீஷியல் ஸ்டேட் முடிஞ்சது கிடையாது. இது வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்க ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் படித்து ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது எந்த விதத்துலையும் கன்ஃபார்மான நியூஸ் வந்து கிடையாது. ஸோ இப்போ இந்த ரீட்டைல் மேட்டருக்கு வந்து வருவோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ரீட்டைல் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு எப்படி ஆட்டோ அசோசியேஷன், லாரி அசோசியேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் விற்கிற கடைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அசோசியேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அசோசியேஷனில் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, OnePlusோட ப்ராடக்ட்ஸ் இனிமேல் நம்ம செல் பண்ண வேணாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் லீக் ஆகி தான் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நிறைய காரணம் வந்து சொல்கிறாங்க அங்கங்கே படிச்சதுனால. ஸோ அது எல்லா காரணத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன், எது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கோ அதை வந்து வச்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OnePlus ஃபோனில் எக்கச்சக்க பிரச்சனை. அதுவும் ரீசெண்டாக இந்த 2 வருஷம் டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க ஃபோனு, முக்கியமாக க்ரீன் லைன் இஷ்யூ தான். ஸோ இது வந்து வந்துட்டா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாரண்டிலையும் சரி பண்ணி தரதில்லை, அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது வந்து OnePlusோட பிரச்சனை தான், ரீட்டைலர்ஸோட பிரச்சனை கிடையாது. பட் எதனால் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபோன் வாங்கினாங்க இல்லையா, இப்போ பூர்விகா மொபைல்ஸ் இது மாதிரி வாங்குறவங்க, இப்போ நம்ம போய் பூர்விகாவில் வாங்குவோம் இல்லையா, அது மாதிரி வாங்குறவங்க வாரண்டி முடியாதனால நான் வாண்ட தான் ஃபோன் வாங்கினேன், திடீர்னு கோடு வந்துருச்சு மாற்றி கொடு அப்படின்னு கேட்குறதா ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப லேட்டாக டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ டெலிவரி மீன்ஸ் நமக்கு டெலிவரி பண்ணுறது கிடையாது. இப்போ OnePlus வந்து பூர்விகா அந்த மாதிரி ரீட்டைல் ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுற இஷ்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ OnePlus 12 வந்து அடுத்து OnePlus 13 வந்து வரப்போகுது இல்லையா, OnePlus 13 வரும்போது ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் தான் சேல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் சோர்ஸுக்கு வந்து கிடைக்கும். எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் எப்போவுமே ஆஃப்லைன் சோர்ஸுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இது எதனால் அப்படின்னா டிமாண்டை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. ஈவன் OnePlus மட்டும் கிடையாது, எல்லா பிராண்ட்ஸுமே இதை வந்து பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சேல் அப்படின்னு சொல்லிட்டு விலை கம்மியாக கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து எதுக்காக அப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட் ஆகிறதுக்கு அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கம்மியான யூனிட் தான் செல் பண்ணுவாங்க. இப்போ 20,000 ஃபோன் 18,000 தராங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான யூனிட், ஜஸ்ட் ஒரு 10 லட்சம் யூனிட், 5 லட்சம் யூனிட், இது மாதிரி தான் எல்லா பிராண்டும் செல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் போகாமல் இருக்கும். இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்டை செக் பண்ணுறது தான். ஸோ இப்போ OnePlus வந்து ஒரு புது ப்ராடக்ட்டை செக் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நார்டுன்னு ஒரு புது சீரிஸ் வந்து கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 ஒரு நாடு கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து அவங்களால எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா என்னதான் ரிசர்ச் பண்ணி இவ்வளோ நம்ம ஃபோன் செல் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் ரியல் டைம் டேட்டா வந்து அவங்ககிட்ட இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் சேலை வந்து கொண்டு வருவாங்க, ஜஸ்ட் ஒரு 10 லட்சம் யூனிட் 5 லட்சம் யூனிட் வந்து கொண்டு வருவாங்க. இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தீருது, எவ்வளோ பேத்துக்கு இந்த ஆர்டர் தேவை, நம்ம எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணால் விற்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட் சேல். ஸோ அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்து வந்து ஆன்லைன் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீட்டைலருக்குலாம் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்க வந்து சொன்ன டேட்டுக்குள்ளே டெலிவரி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு டிலே பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் எங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைனில் போயிடுறாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ அடுத்து மூணாவது ரீசன், ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதே ஒரு நம்புற மாதிரி இருக்கிற ரீசன் வந்து இதுதான். ஸோ ரொம்ப லோவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா OnePlus வந்து மார்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மற்ற பிராண்ட்ஸோட பிராண்ட் மார்ஜின் வந்து சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆப்பிள் வந்து 7 to 12%, சாம்சங் 8 to 12%, OnePlus வந்து வெறும் 5% தான்.
விவோ ஓப்போ 11 to 18%, ஷாமி 9 to 12%. ஸோ நான் மேஜர் கம்பெனிஸோட பர்சன்டேஜ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதில் இருக்கிறதுல லீஸ்ட்டாக கொடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் தான். வெறும் 5% தான் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் ஒன் ப்ளஸ் ஃபோன் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு அதில் வெறும் 5000 ரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும். இதே ஆப்பிள் ப்ராடக்டாக இருந்தால் 10,000 ரூபா கிடைக்கும். ஸோ அதாவது டபுள் மடங்கு கிடைக்குது இல்லையா? இதுதான் மேஜராக எல்லாரும் சொல்கிற ரீசன்ஸ். அண்ட் இந்த டேட்டாவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் நல்லா தோணுச்சு. விவோ ஓப்போ பயங்கரமான மார்ஜின் வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் பேனராக இருக்கட்டும், உள்ளே இருக்க அந்த டாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே விவோ ஓப்போவாக இருக்குது. அண்ட் ப்ரமோட் பண்ணுறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா விவோ ஓப்போவை தான் அதிகமாக ப்ரமோட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் அதிகமான மார்ஜின் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அதில் தான் அதிகமான ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் ப்ளஸ் பேண்டுங்கிற நியூஸ்க்கான ரீசன்ஸு. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக கடைக்கு போனதுக்கப்புறம், அதாவது மே 1லேருந்து விற்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? நான் மே 1க்கு அப்புறமும் கடைக்கு வந்து போய் பார்த்தேன். அங்கே நிறைய ஒன் ப்ளஸும் இருந்துச்சு. ஒன் ப்ளஸ் ஸ்டோரும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு எந்த வகையிலும் சொல்ல கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாமல் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் ப்ளஸ் பேண்டுக்கான நியூஸ்க்கு உள்ளே இருக்க விஷயங்கள்லாம். ஸோ ஒன் ப்ளஸ் ஸ்டோர் வந்து அஃபீஷியலாக க்ளோஸ் பண்ண கிடையாது. எந்த ஊர்லேயும் க்ளோஸ் பண்ணவும் மாட்டாங்க ஒன் ப்ளஸ் இந்த ஊரை விட்டு போகிற வரைக்கும். ஸோ அஃபீஷியல் ஸ்டோர்ஸ் மேபி விற்காமல் இருக்கிற சான்ஸ் இருக்குது. மேபி கடைசி இருக்க கிளியரன்ஸை மட்டும் விற்றுட்டு அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் பிராண்டை விற்பாங்களா விற்க மாட்டாங்களா, அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். இது வந்து நம்ம பூர்விகா அல்லது சென்னை மில்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க யார்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.